வணக்கம், நான் உங்கள் ஜேபி. இது ஜேபி மக்கள் பார்வை. கன்னியாகுமரியில் என்ன நடக்கிறது? யார் இந்த சபரிவர்மன்? காவல்துறையின் அத்துமீறலா அல்லது இயற்கை மரணமா? உண்மையில் நடந்தது என்ன? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னியாகுமரி மாவட்டம் வடக்கு தாமரைக்குளம் ஈத்தன்காடு பகுதியைச் சேர்ந்தவர் மாற்றுத்திறனாளியான சபரிவர்மன். இவர் அதே பகுதியில் பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். கடந்த ஜூலை 9 அன்று காவல்துறையினர் அவரது கடையில் நடத்திய சோதனையில் 200 கிராம் குட்கா பிடிபட்டதாக அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அதன் பிறகு சபரிவர்மன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நாகர்கோயில் சிறையில் அடைக்கப்பட்டார். நாகர்கோயில் சிறையில் விசாரணை கைதியாக இருந்த சபரிவர்மன் திடீரென மயங்கி விழுந்ததாக கூறி சிறைத்துறையினர் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு அவரை அழைத்து சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக அதிர்ச்சி அடைந்தனர். சம்பவம் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த அவரது உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர்கள் இவரது இறப்பில் சந்தேகம் உள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து நாகர்கோயில் குற்றவியல் நீதித்துறை நீதிபதி சத்தியமூர்த்தி தலைமையில் 2 நாட்கள் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணைக்கு பிறகு சபரிவர்மனின் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. அதன் பின்னர் நீதித்துறை நீதிபதி சத்தியமூர்த்தி சபரிவர்மனின் உடலை பார்வையிட்டார். நீதிமன்றத்தில் விசாரணை கைதியாக இருந்த சபரிவர்மன் உயிரிழந்த சம்பவத்திற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சபரிவர்மனின் குடும்பத்தினருக்கு 25 லட்சம் இழப்பீட்டு தொகை வழங்கப்பட வேண்டும் என்பது அரசியல் வட்டாரங்களின் கருத்தாக உள்ளது. கன்னியாகுமரியில் குட்கா வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட இந்த சபரிவர்மன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விசாரணை கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டார். ஈரோட்டில் குட்கா வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட தாவேக நிர்வாகி அருண் என்பவரை காவல்துறையினர் தனது சொந்த ஜாமீனில் வெளியிட்டுள்ளனர். சபரிவர்மன் என்னும் சாமானியனுக்கு ஒரு சட்டம், தாவேக நிர்வாகிக்கு ஒரு சட்டம் என்ற போக்கு மிகவும் கண்டிக்கத்தக்கது. சபரிவர்மனின் பிரேத பரிசோதனையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. அவரது உடலில் 19 இடங்களில் காயங்கள் இருந்ததாகவும், குறிப்பாக கை கால்கள் அடித்து உடைக்கப்பட்டிருந்ததாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த விசாரணை தொடர்பாக சிறைத்துறை தலைமை வார்டன் ஜெகன், வார்டன்கள் திருவுடை நம்பி, சிவகுமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் 3 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள இந்த 3 விசாரித்தால்தான் தாக்குதல் நடத்தியது யார் யார், என்ன நடந்தது என்பது குறித்து தெரிய வரும். ஒரு ஜனநாயக நாட்டில் காவல் நிலையம் பாதுகாப்பை தரும் இடமாக இருக்க வேண்டும், அச்சத்தை தரும் இடமாக அல்ல. இறுதிக்கட்ட விசாரணைக்கு பிறகு இந்த சம்பவத்தின் உண்மை நிலையை அறிவோம். இந்த விவகாரம் குறித்து உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தில் சந்திப்போம். நன்றி.